இந்த பொண்ணு சோஷியல் மீடியால எல்லாத்துக்கூடயும் பேசி அவங்க கிட்ட காசெல்லாம் வசூல் பண்ணியிருக்கா. இது தெரிஞ்ச அந்த பையன் வீட்டுக்காரங்களும் அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் மிரட்டி காசை கொடுக்க சொல்றாங்க. இதனால அசிங்கப்பட்ட அந்த அம்மா மனசொடைஞ்சு வீட்டுக்கும் வராங்க. அப்பா அவங்க அண்ணனு ஏன்டி இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு நான் அவங்க கிட்ட குடுன்னு சொல்லிட்டுலாம் கேட்கல, என்கிட்ட பேசினாங்க, என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன், எனக்கு அவங்களே காசு போட்டு விட்டாங்க, இது எப்படி நான் கேட்கறதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப துமரா பேசுறா. அதனால அவங்க அண்ணனு பயங்கர கோவப்பட்டு இனிமேல் போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனை பிடிங்கி வச்சிடறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த பொண்ணு டிப்ரெஷன் மீண்டும் வந்துடுறா. அப்ப கடங்காரங்க எல்லாம் அந்த அம்மா ரொம்ப கேவலமா பேசுறாங்க. என்ன எதுன்னு கேட்கும் போதுதான் தெரியுது இந்த பொண்ணு கிட்ட ஏமாந்த எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சு போயிட்டு எல்லாருமே காசு கேட்டு உங்க அம்மாவே அவங்க அண்ணனையும் மிரட்டி இருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாம அந்த வட்டிக்கு பணத்தை வாங்கியும் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு மனசு உடைச்சு இனிமேல் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அண்ணன் வேலை நேரம் போக மிச்ச நேரம்லாம் எப்படியா தங்கச்சியோட கடன் அடிச்சு தங்கச்சிக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி பண்றாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு மனசு உடைச்சு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கிற. அப்பா அவங்க அண்ணனும் சொல்றாங்க, நான் தம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சமுதாயத்துல எல்லாருமே இந்த மாதிரி ஆண்களை கடந்தா வரணும், எல்லாருமே பெண்ணை தான் குத்த சொல்லுவாங்க, ஆனா யாருமே குத்த சொல்ல மாட்டாங்க, நானும் நான் அப்படி பண்ணிட்டேனமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு போனையும் கொடுத்து சந்தோஷமா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க.